கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நானும் வேண்டுகிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வகுப்பெடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆசிரியர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு சிஓ டிஓ இது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாயிரும், ஒரு மாதிரி இதாயிரும். அதுபோல் உமாக்காவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு படபடப்பு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வகுப்பெடுத்தது அவங்க தான். அவங்கக்கிட்ட இருந்து தான் நாங்கள் தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டோம். அதனால் ஏதாவது தவறு இருந்தால் தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் போதித்ததை நாங்கள் ஏதாவது மாறுபாடாக சொன்னால் எங்களுக்கு மீண்டும் கற்றுக் கொடுங்கள், நாங்கள் அதை சரி செய்து கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 80வது அதிகாரம். சங்கீதம் 80 பழைய ஏற்பாட்டில் 721வது பக்கம். சாட்சி விளங்கும்படி ஷோசனிம் எடூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். சோசனிம் எடூட் என்பது ஒரு விதமான வாத்திய கருவி. இந்த சங்கீதமும் ஆசாப்பினுடைய சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய 2ஆம் மீட்புக்காக தேவனை நோக்கி பார்த்த பொழுது பாடின சங்கீதம் இந்த 80வது சங்கீதம். அதாவது முதலாவதாக எகிப்திலிருந்து கானானுக்கு தேவன் அவர்களை கூட்டி சென்றார். அங்கு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனால் பலுகி பெருகின ஜனம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், கானானின் வாழ்க்கையை சுதந்திரித்த ஜனம் தேவனுக்கு புறம்பாக, தேவ வார்த்தைகளுக்கு புறம்பாக, தேவனின் கட்டளைகளுக்கு புறம்பாக செயல்பட்டதால், விக்கிரங்களை சேவித்து விக்கிரங்களுக்கு படைத்ததை புசித்ததால் தேவன் கோப ஆக்கினை கொண்டார். அதனால் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கப்பட்டது. ஆனாலும் ஜனங்கள் மனம் மாறவில்லை. அதனால் நேபுகாத் நேச்சாரால் அந்த ஜனங்கள் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கூட்டி சென்று அங்கு அடிமைகளாக அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள் சுமார் 70 ஆண்டுகள். அந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது இந்த 80வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் சேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் என்று தேவனை துதித்து பாடுகிறார்கள். கர்த்தரை தங்கள் மேய்ப்பராக அவர்கள் பார்க்கிறார்கள். யோசேப்பை என்பது யோசேப்பினுடைய சந்ததியை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதையும் குறிக்கிறதாக காணப்படும். ஏனென்றால் இங்கு அவர்கள் தேவன் தங்களுக்கு செய்த கிருபைகளை எண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் இங்கு இந்த அதிகாரத்தில் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை என்னவென்றால், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வசனம் திரும்ப 2-3 முறை மீண்டுமாக வந்து கொண்டிருக்கும். அதனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வாங்க, உங்களுடைய முகத்தை மீண்டும் எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க என்று வைக்கின்ற விண்ணப்பம் இந்த 80வது சங்கீதம். சரி, தியான வசனத்துக்குள்ளாக உங்களை அழைத்து சொல்கின்றேன். 5வது வசனம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அல்லேலூயா. அடிமைப்பட்ட ஜனங்கள், பாபிலோனில் அடிமை வாழ்க்கை வாழ்கின்ற ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்குறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில்
கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அப்பம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பானம். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. ஏனென்றால் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். இதை கொடுத்தது கர்த்தரே. காரணம், தேவ ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள், கட்டளைகளை அறிந்த ஜனங்கள், தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால கண்ட ஜனங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள், தேவனுடைய மன்னாவை புசித்த ஜனங்கள் தேவனுக்கு புறம்பாக போனதால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனதால் அவர்களுக்கு கிடைத்த ஆகாரம் கண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம எவ்வளவோ விதவிதமான ஆகாரங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் ஆகாரங்கள் நிறைய அதிகமான விதவிதமான ஆகாரங்கள் வந்து கொண்டிருக்கும் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆகாரம் கண்ணீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த ஆகாரம் காணப்பட்டால், கண்ணீரின் ஆகாரத்தை, கண்ணீரின் பானத்தை நாம் புசித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தோமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவிகொடாமல் பின்வாங்கி சென்று கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடாமல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஆகாரம் கண்ணீர். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆகாரம். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிப்போமா? லூக்கா 22:19-20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆகாரம், இப்ப புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு ஒரு ஆகாரத்தை தேவன் கொடுக்கின்றார். அது என்ன ஆகாரம்? தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் அந்த ஆகாரமாக கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாடு ஜனங்களை காட்டிலும் புதிய ஏற்பாடு ஜனங்கள் விசேஷித்தவர்கள். கிருபையின் நாட்களில் வாழ்கின்ற நாம் இன்னும் விசேஷித்தவர்கள். காரணம், பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தான் வாக்கு திட்டங்கள் அதிகமாக காணப்படும், ஆசீர்வாதங்கள் அதிகமாக காணப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்காது. ஏன்னு சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் அநேக வாக்கு திட்டங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் காணப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி வாக்கு திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கோ ஆசீர்வதிக்கிறவரையே கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, அவர்களுக்கு ஆசீர்வாதம், நமக்கோ ஆசீர்வதிக்கின்றவர். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் அப்போ ஆசீர்வதிக்கின்றவர் நம் கூட இருக்கும்போது, ஆசீர்வாதத்தை தருகின்றவர் நம் கூட இருக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படாது. நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் காணப்படாது. நம்முடைய வாழ்க்கையில துக்கம் காணப்படாது. என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் இருக்கு. ஆசீர்வதிக்கிறவர் கூட இருக்கார். அல்லேலூயா. என் படகு வெறுமையா இருக்கு, மற்றவர்கள் படகெல்லாம் நிரம்பி இருக்கு. நான் எவ்வளவோ உழைக்கின்றேன், எவ்வளவோ கஷ்டப்படுகின்றேன், எவ்வளவோ ஜெபிக்கின்றேன். ஆனால் என் படகு காலியாக இருக்கு. கவலைப்படாதீங்க, ஆசீர்வதிக்கின்றவர் கூட இருக்கார். அல்லேலூயா. மற்றவர்கள் படகெல்லாம் அழகா போகுது, ஆனால் என் படகோ தத்தளிக்குது. வேதனைப்படாதீங்க, ஆசீர்வதிக்கின்றவர் உங்க கூட தான் இருக்கார். அல்லேலூயா. மற்றவர்கள்லாம் திராட்சை ரசம் வச்சிருக்காங்க, என்கிட்ட வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கு. வருத்தப்படாதீங்க, ஆசீர்வதிக்கின்றவர் உங்க கூட இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாய் மாற்றுவார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றதோ, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறவர் நிரந்தரமாக நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அங்கதான் விஷயம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக மாறும். கிறிஸ்துவை விட்டு நீ வெளியில இருந்தீன்னா பழையதாக தான் காணப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள வருவதை காட்டிலும் நாம கிறிஸ்துவுக்குள்ள போகணும். புரிந்து கொண்டீங்களா? கிறிஸ்து எனக்குள்ள வரணும், ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள போகணும். அது எப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, தேவனுடைய கட்டளை என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, தேவனுடைய நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற உபதேசங்கள் என்ன, நான் எப்படி வாழணும் என்பதை வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றதோ, என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழும்போது நான் புது சிருஷ்டியாய் மாறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அப்பமாக இயேசுவின் சரீரத்தையும் பானமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் தந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கின்றது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 19வது அதிகாரம் 9. சரி, 11, 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கின்றார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம்
நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, பழைய ஏற்பாட்டில் போஜனத்தை குறித்தும் பானத்தை குறித்தும், புதிய ஏற்பாட்டில் உள்ள போஜனத்தை குறித்தும் பானத்தை குறித்தும் நீர் எங்களோடு பேசியிருக்கின்றீர். நாங்கள் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் புசித்து உம்முடைய நியாய தீர்ப்புக்குள் நாங்கள் பிரவேசித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சென்றடைய உம்மது வார்த்தைகளுக்கு மாத்திரமே நாங்கள் செவிசாய்த்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சாட்சியாக நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.